என்னுடைய மைண்ட் மூலமாக நான் ஓபிஎஸை கண்ட்ரோல் பண்ணுறேன் பாருங்கள். OBS ஸ்டுடியோவில் ஆட்டோமேட்டிக்காக சீனை ஸ்விட்ச் பண்ண வைக்கிறது எப்படி, ஆட்டோமேட்டிக்காக சீனை மாற வைக்கிறது எப்படி, ஒரு பிளக்கின் மூலமாக அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி பிளக்கின்ஸ் மூலமாக OBS ஸ்டுடியோ இன்னும் பவர்ஃபுல்லானதாக மாற்றுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம சீன் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு அட்வான்ஸ் சீன் ஸ்விட்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளகின் ஒன்று வேணும். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். OBS வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் ஃபோரம் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் பிளகின்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அதில் ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதில் போய்ட்டு அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல தான் போய் எல்லா OBSக்குமான பிளகின்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நான் வந்து அஃப்கோர்ஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அப்படியே டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு வந்து இதில் ஃபஸ்ட் பேஜில் வந்து அது இருக்குது. பட் எப்போவுமே ஃபஸ்ட் பேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. நான் வந்து இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி இங்கே எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா கோ டு டவுன்லோட் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வாசிக்கலாம். இதில் கோ டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க எது டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு வந்து இப்போ நான் வந்து விண்டோஸ் நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் நமக்கு கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதில் அட்வான்ஸ் சீன் ஸ்விட்சர் விண்டோஸ் x64 installer.exe அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் இருக்குது. ஸோ EXE அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் சாதாரணமாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ஜிப் ஃபைல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நான் வந்து ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம எந்த லொக்கேஷனில் அது டவுன்லோட் ஆகிருக்குதோ அந்த லொக்கேஷன் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து இதில் அட்வான்ஸ் சீன் ஸ்விட்சர் ஜிப் டவுன்லோட் ஆகிருக்கு. ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஃபோல்டர் உள்ளே இருக்கும். OBS plugins டேட்டா அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டையுமே அப்படியே நீங்கள் காப்பி பண்ணணும். ஓகேவா? அது அப்படியே வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு தென் நமக்கு OBS எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குதோ அந்த லொக்கேஷனுக்கு நம்ம போகணும். யூஸ்வலாக வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் அல்லது ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் இருக்கும். எதில் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இருக்குது. உள்ளே போயிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி திரும்பவும் அந்த இடத்துல நம்ம அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ அப்படி பேஸ்ட் பண்ணும்போது ஏற்கனவே வந்து உள்ள அதே ஃபோல்டர்ஸ் இருக்கிறனால திரும்பவும் நான் வந்து இதை காப்பி பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து டூ திஸ் ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம் சொல்லி கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் அந்த பிளகின்ஸ் வந்து இதில் உள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் OBSல ஆக்சுவலாக மோஸ்ட்லி எல்லா பிளகின்ஸுமே இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உள்ளே காப்பி பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறத விட இது பெட்டராக இருக்கும். ஏன்னா இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒன்று நிறைய ப்ரோக்ராமாக உள்ள உங்களுக்கு வந்து காட்டும். பட் இது வந்து பெட்டர். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம OBS ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து இது அதில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம OBS ஓப்பன் பண்ணலாம். OBS ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு OBS ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த பிளகின் எதில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு டூல்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சீன் ஸ்விட்சர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த இடத்துல அது கண்டிப்பாக வந்திருக்கணும். ஒருவேளை இந்த இடத்துல அது வரல அப்படின்னா நீங்கள் சரியாக அந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த இடத்துல அது வந்துருச்சு நமக்கு. ஸோ நமக்கு இது வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்குது. ஸோ ஒன்ஸ் இதில் வந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த அட்வான்ஸ் சீன் ஸ்விட்சரை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. அதனால் வந்து நீங்கள் எதுவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து போய் ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி 2 லிங்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் போய் லிங்க் பண்ணால் லிங்க் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சில மெயின் செட்டிங்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். மெயினாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா OBS ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சீன் ஸ்விட்சர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகணுமா அப்படிங்கிறது. ஸோ இதில் 3 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன் ஸ்டார்ட் அப் ஆஃப் OBSல ஸ்டார்ட் த சீன் ஸ்விட்சர் இஃப் இட் வாஸ் ரன்னிங். ஸோ இதுக்கு முந்தின முறை நீங்கள் OBS ரன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சீன் ஸ்விட்சர் ஆனில் இருந்தது அப்படின்னா இந்த முறையும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகணும். ஸோ இது ஒரு செட்டிங். அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஸ்டார்ட் த சீன் ஸ்விட்சர். அதாவது நீங்கள் எப்போ OBS ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த சீன் ஸ்விட்சர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். 3வது டூ நாட் ஸ்டார்ட் த சீன் ஸ்விட்சர். ஸோ எப்போவுமே வந்து OBS ஸ்டார்ட் பண்ணும்போது சீன் ஸ்விட்சர் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், நான் வந்து மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற அந்த மீனிங். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டார்ட் த சீன் ஸ்விட்சர் வென் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது அடுத்தல பார்த்தீங்க அப்படின்னா
எப்போவுமே ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணேன், அடுத்த ஆப்ஷன் வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த அட்வான்ஸ் ஸ்க்ரீன் ஸ்விட்சர் வந்து ஸ்டார்ட் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அல்லது ஸ்ட்ரீமிங் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடணும், ஸ்டார்ட் ஆயிடணும் அப்படிங்கிறது. மூணாவது ரெக்கார்டிங் ஆர் ஸ்ட்ரீமிங், நான் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி எனக்கு வந்து இந்த அட்வான்ஸ் ஸ்க்ரீன் ஸ்விட்சர் வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மூணில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு செட் ஆகும், இந்த ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் பார்த்து இது ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஸ்டார்ட் ஆகணும் ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல முதலாவது வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த சீன் ஸ்விட்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக முதலாவது நான் வந்து ஒரு 4 சீன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சீன் 1, சீன் 2, சீன் 3, சீன் 4 அப்படின்னு சொல்லி ஒரு 4 சீன் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த சீனை அந்த நேமையும் வந்து நான் அதில் போட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த 4 சீன் இருக்கிறது தெரியும். இப்போ இதில் பாருங்கள், நான் 4 சீன் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். சீன் 1, சீன் 2, சீன் 3, சீன் 4. உங்களுக்கு வந்து இடமும் மாறுது, அந்த கலரும் மாறுறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த 4 சீன் இதில் இருக்குது. இப்போது இந்த 4 சீனை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக எப்படி சேஞ்ச் பண்ண வைக்கிறது, நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த பிளகின் மூலமாக அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலாவது டூல்ஸில் போய் அட்வான்ஸ்ட் சீன் ஸ்விட்சர் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் ஒரு சின்ன ஒரு வார்னிங் காட்டும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதை இன்ஆக்டிவாக இருக்குது, அதனால் அந்த சிம்பிள் காட்டும். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சிம்பிள் போயிடும். இப்போதைக்கு நம்ம ஸ்டாப்லேயே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த பக்கத்துலலாம் நீங்கள் வந்து எந்த விதமான எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. டைரெக்டாக நீங்கள் மேக்ரோவுக்கு வாங்க. மேக்ரோவில் போயிட்டு நீங்கள் இந்த விண்டோவில் லெஃப்ட் சைடில் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், க்ரீன் கலரில் வந்து க்ளோ ஆகிட்டு இருக்குதுல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். இந்த சீன் ஸ்விட்சர் இப்போ நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம் இல்லையா, இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சீன் ஸ்விட்ச் ஆக போகுது. ஸோ அதனால் ஆட்டோ சீன் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு வந்து நேம் கொடுத்துக்கிறேன். இது ஜஸ்ட் இந்த மேக்ரோவுடைய நேம். ஓகேவா? அந்த மேக்ரோ வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த சைடில் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம கிரியேட் பண்ண அந்த ஆட்டோ சீன் ஸ்விட்சர் அப்படிங்கிற அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு இந்த நேம் வந்து உங்களுக்கு இதில் காட்டுது. நீங்கள் நேம் மாற்றணுன்னு இதில் மாற்றிக்கலாம். பட் இப்போ உங்களுக்கு வந்து அதே நேம் வந்து இதில் காட்டுது. அண்ட் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு மேலே சின்னதாக ஒரு விண்டோ, கீழே சின்னதாக ஒரு விண்டோ, 2 விண்டோ இருக்கிறது வந்து உங்களுக்கு இதில் தெரியும். ஸோ முதலாவது நம்ம மேலே அந்த விண்டோவில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுல அந்த ப்ளஸ் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணுறோம். அந்த ப்ளஸ் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து தான் நம்ம கண்டிஷன்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது இந்த இஃப் அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இஃப் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இதை நிறைய பர்பஸுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். வெறுமனே வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இதை உள்ளே வந்து நல்ல ஆழமாக என்னென்ன செய்யலாம்னு சொல்லி யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பர்பஸுக்கு வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சீனை எப்படி ஒரு குறிப்பிட்ட டைமில் ஸ்விட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஓகே பிளகின் இருக்கு இல்லையா, இந்த பிளகினுடைய பிளகின் ஸ்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இஃப் இந்த பிளகின் ஸ்டேட் அப்படிங்கிறது இந்த பிளகினுடைய ஸ்டேட். அதுக்கப்புறமா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதில் போயிட்டு பிளகின் இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இஃப் பிளகின் ஸ்டேட், இந்த பிளகினோட ஸ்டேட் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். அதாவது இந்த பிளகினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது ரன்னிங்கில் இருக்குதுன்னா அப்படிங்கிற அந்த மீனிங். அப்படி இருந்துச்சு அப்படின்னா முதலாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு இந்த மேலே பாக்ஸில் வந்து வேலை முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம நேராக வந்து கீழே வந்துடணும். ஓகேவா? நம்ம வந்து கீழே வந்துடுறோம். கீழே ஒரு ப்ளஸ் இருக்குல்ல, அந்த ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சுவிட்ச் சீன் அப்படின்னு சொல்லி இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். எந்த சீனுக்கு சுவிட்ச் ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து சீன் 1 நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். கரண்ட் டிரான்சிஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது டிரான்சிஷன் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் வேறு டிரான்சிஷன் உள்ள செட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு சீன் மாறும்போது வேறு டிரான்சிஷன் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சிம்பிளிசிட்டிக்கு கரண்ட் டிரான்சிஷன் இருக்கட்டும். டியூரேஷன் எதுவுமே வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ண வேண்டாம். டிரான்சிஷன் மாறுறது அப்படியே இருக்கட்டும். இந்த செக் பாக்ஸும் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து சீன் 1ல் வந்துருச்சு இல்லையா, திரும்பவும் நான் கீழே உள்ள அந்த ப்ளஸ்ஸை திரும்பவும் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு திரும்பவும் ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஓகேவா? ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் முன்னாடி சுவிட்ச் சீன் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த முறை ஓப்பன் ஆகும்போதும் சுவிட்ச் சீன் அப்படின்னு சொல்லி தான் அது வந்து ஓப்பன் ஆகும். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, அதுதான் இது அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் போய் என்ன செய்கிறேன், கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்ட் இதில் கீழே வெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வெயிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். வெயிட் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு கீழே ஒரு சில ஆப்ஷன்ஸ் மாறுது. ஸோ ஆப்ஷன் மாறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபார் அப்படிங்கிறதுக்கு கீழே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் கொடுக்கும், ஃபிக்ஸட், ரேண்டம் அப்படின்னு சொல்லி.
ஸோ ஃபிக்ஸட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது. ரேண்டம் அப்படிங்கிறது அதுவாக வந்து அது நினச்ச நேரத்துக்கு வந்து சீன் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இதில் ஃபிக்ஸட் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரேண்டம் அப்படிங்கிறது நீங்கள் விருப்பப்பட்டால் ரேண்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட். அந்த ஃபிக்ஸடில் நான் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் பக்கத்தில் செகண்ட்ஸா, மினிட்ஸா, ஹவர்ஸா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு 5 செகண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த பிளகின் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா உடனே என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் சீன் வந்து 1க்கு போகணும். அதுக்கப்புறமா 1 போயிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணும். அதுக்கு அடுத்ததாக திரும்பவும் நான் என்ன செய்கிறேன், கீழே இருக்கிற அந்த ப்ளஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணமோ அதுதான் நமக்கு காட்டும். பட் ஆனால் நம்ம இதை என்ன செய்யணும் அப்படின்னா 3வது ஆப்ஷனில் நம்ம வந்து திரும்பவும் சீனை வந்து ஸ்விட்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ ஸ்விட்ச் சீன் போயிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் சீன் செலக்ட் பண்ணுறேன். செகண்ட் சீன் செலக்ட் பண்ணிக்கிறேன். கரண்ட் டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். வேறு எதுவுமே பண்ணலை. திரும்பவும் கீழே ப்ளஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்து அடுத்த ஆப்ஷனில் வெயிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். வெயிட் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸட் டைம் அப்படியே வச்சுட்டு இதுக்கும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 5 செகண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்ததாக திரும்பவும் இந்த ப்ளஸ் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் 5 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது எனக்கு என்ன செய்யணும், எனக்கு வந்து சீன் வந்து சுவிட்ச் ஆகணும். எந்த சீனுக்கு அப்படின்னா 3வது சீனுக்கு சுவிட்ச் ஆகணும். டிரான்சிஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். வேறு எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறமா திரும்ப கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப நான் வெயிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது இதுக்கு வந்து நம்ம 3 செகண்ட் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்காக 3 செகண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு அடுத்ததாக திரும்பவும் அது என்ன செய்யணும், நான் 3 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு 4வது சீனுக்கு போகணும். ஸோ திரும்பவும் ஸ்விட்ச் சீன் 4 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து 4 சீனுமே இதில் வந்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இதை எப்படி ரொட்டேட் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அடுத்ததாக ஒரு 3 செகண்ட் வெயிட் கொடுத்து திரும்ப ஃபஸ்ட்டு சீனுக்கு கொண்டு போக வேண்டியதான். ஸோ நான் திரும்பவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் வெயிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகே, வெயிட் கொடுத்து ஒரு 3 செகண்ட் வெயிட் கொடுக்குறேன். அண்ட் 3 செகண்ட் வெயிட் கொடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அது சீன் 1க்கு நான் அனுப்பிடுறேன். ஓகேவா? ஓகே, ஸ்விட்ச் செலக்ட் சீன் 1. ஸோ 3 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அது எங்கே போயிடும் அப்படின்னா சீன் 1க்கு போயிடும். ஸோ சீன் 1க்கு வந்ததுக்கப்புறமா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஸோ நமக்கு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம வந்து இதில் போட்டாச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இதில் போய்ட்டு ரன் மேக்ரோ இன் பேரலல் டு அதர் மேக்ரோஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம நிறைய மேக்ரோஸ் நாங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஒரே நேரத்தில் அந்த மேக்ரோ எல்லாமே வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதை நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? ரன் மேக்ரோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள் என்னுடைய கை வந்து இங்கே இருக்குது. நான் கையை வந்து மேலே வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா? என்னுடைய மைண்டு மூலமாக நான் ஓபிஎஸை கண்ட்ரோல் பண்ணுறேன் பாருங்கள். மைண்டு மூலமாக கண்ட்ரோல் பண்ணல, நம்ம அந்த பிளகின் மூலமாக என்ன செஞ்சுட்ருக்குறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுட்டு அப்படின்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதான். ஸோ இப்போ சீன் 1 வந்துருச்சு. 5 செகண்ட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் அப்படின்னா திரும்ப வந்து சீன் 2க்கு போயிடும். சீன் 2 போயிடுச்சு. சீன் 3, சீன் 4. எப்படி வந்து உங்களுக்கு இந்த சீன் ஸ்விட்சர் வந்து ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.